ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிஎஸ்சி ட்ரிக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக எப்படி படிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன, நான் ஒரு 7 ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்மால் டார்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்து நான் 10 hours ரூல் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 2 நாள் படிப்பீங்க, அதுக்கப்புறம் படிக்க மாட்டீங்க. அதனால ஃபஸ்ட்டு ஒரு லெசன் 2 லெசன் அப்படின்னு போயிட்டே கிராஜுவலாக 2 லெசன் 3 லெசன் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கோங்க. அதுதான் வந்து உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியும். சரிங்களா? இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, ஃபிக்ஸட் டைமில் படிங்க. இப்போ வந்து நான் எப்படி அப்படின்னா 5 மணிக்கு ஏஞ்சுன்னா 5:30 மணிக்கு படிச்சுட்டு தான் இருப்பேனே தவிர 5:30 மணிக்கு வந்து நான் தூங்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். மற்றபடி நான் வந்து சும்மா உட்காந்துட்டோ இல்லை ஃபோன் பார்த்துட்டோ உட்காந்துருக்க மாட்டேன். ஏன்னா என் மைண்டே வந்து சொல்லும், நீ 5:30 மணிக்கு 5 மணிக்கு ஏஞ்சி 5:30 மணிக்கு நீ படிச்சுட்டு தான் உட்காந்துருக்குமே தவிர நீ சும்மா இருக்கக்கூடாதுன்னு என் மைண்டே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டரே போடுங்க. நீங்கள் நிஜமாக நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். இது நான் எப்போலேருந்து ஒரு 7 மாதமாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக நான் காலையில் ஏஞ்சி படிச்சுட்டு தான் இருக்கேன். 5:30 மணிக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். மற்றபடி எந்த வேலையும் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா தான் நான் வந்து படிக்காமல் இருப்பேனே தவிர மற்றபடி என்னால் படிக்காமல் அந்த நேரத்தில் இருக்கவே முடியாது. நம்ம மைண்டே வந்து அதான் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுமாரி நீங்களும் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி படிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 3rd ரூல், 2 minutes ரூல். இப்போ வந்து உங்களுக்கு படிக்கவே பிடிக்கல, எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2 minutes ரூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, புக்கை திறந்து வச்சுட்டு சும்மாவே உட்காந்துருங்க. சரிங்களா? அதுக்குன்னு எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. புக்கை திறந்துட்டு சும்மா உட்காந்து அந்த லைன்ஸ்லாம் சும்மா படிச்சுட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இப்போ வந்து மிஸ் ஆன டேஸ்க்காக நீங்கள் வந்து கில்ட்டாக வந்து உட்காந்துருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் படித்து உங்கள் மைண்ட் வந்து டயர்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நாளோ 2 நாளோ நீங்கள் படிக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் மைண்டை வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, டெய்லி ப்ராக்ரஸ் டேக். இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் கேலண்டர் போட்டு படிங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, நான் வந்து கேலண்டர் போட்டு படிப்பேன். ஒரு மந்த்துக்கு என்ன அப்படின்னா, அப்போ சொல்கிறேன் பாருங்கள். தமிழுக்கு யூனிட் 7, 6, 5 இது வந்து நான் இந்த மாதத்துக்கு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல யூனிட் 6 ப்ளஸ் இது பாலிட்டி, இது ஃபுல்லாத்தையுமே படித்து நான் டெஸ்ட் போட்டிருக்கணும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்சிஎம், எஸ்ஐ, சிஐ, அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜ், அதெல்லாம் வந்து நான் வந்து படித்து டெஸ்ட் போட்டு பார்த்துருவோம். இது வந்து என்னுடைய மந்த்லி டார்கெட். இந்த டார்கெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா முடிக்க சொல்லி உங்கள் மைண்டே வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷனாக உங்கள் மைண்ட் ஆகி படிக்க சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்க அப்படின்னாலே என் மைண்டு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, படி, இதை முடிக்கல, அதை படிச்சே ஆகணும், இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு என் மைண்டை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுமாரி உங்களுக்கும் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, கம்பேரிசனை அவாய்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம கூட ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கூட வந்து நீங்கள் கம்பேரிசன் பண்ணாதீங்க. அவங்க வந்து ரொம்ப நாள் படித்தவங்களா இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து கம்பேரிசனை பண்ணிக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து மற்றவங்க கூட பண்ணீங்க அப்படின்னா டிப்ரெஷன் தான் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது வந்து கிடைக்காது. அதனால வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் கம்பேரிசன் பண்ணிக்கோங்க. மற்றவங்க கூட பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். டெய்லி வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்டெப் 7, வீக்லி ரிவிஷன் பிளான். 6 நாளைக்கு என்ன படிச்சிங்களோ அது 7ஆவது நாள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரிவிஷன் தான் வந்து பெஸ்ட் மெத்தட் டு சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? தேங்க்யூ.